Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நச்சுகளுக்கு உணர்வுகளே கிடையாது. அதனால் அவங்களால மனவலியை உணர முடியாது. இமோஷனல் பெயின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. இது ஒரு தவறான புரிதல். ஒரு நார்சிசிஸ்டால் இமோஷனல் பெயினை ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சரியான அர்த்தம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நச்சுகள் எப்படி உருவாகிறாங்க? சைல்ட்ஹுட் ட்ராமானால். இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா எதனால் ஏற்படும்? இமோஷ்னலி டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்து அவங்களோட சைல்ட்ஹுட்டில் உணர்வு ரீதியாக நிறைய காயப்படுறதுனால அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா ஏற்படுது. ஒரு குழந்தை தன்னோட உணர்வுகளை சுதந்திரமாக வெளிப்படுத்துறதுக்கும் மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, தன்னிறைவு இது மாதிரி நேர்மறையான உணர்வுகளை பலப்படுத்தி வளர்கிறதுக்குமான சூழல் அமையாத பட்சத்தில் நார்சிசிஸ்டிக் பேரண்ட்டை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தன்னோட சுயத்தை கைவிட்டு அந்த சூழலுக்கு தகுந்த ஒரு போலியான சுயத்தை அது வடிவமைச்சுக்கும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உணர்வுகளை மாற்றி வடிவமைச்சுக்கும். சைல்ட்ஹுட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் இயல்பாகவே நேர்மறையான உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த நேர்மறையான உணர்வுகளை சுதந்திரமாக வெளிப்படுத்துறதுக்கான அந்த சூழல் இல்லாத பட்சத்துலையும் நார்சிசிஸ்டிக் பேரண்ட்டோட அப்யூஸ்னாலையும் குழந்தைகளோட உணர்வுகள் காயப்படும். அப்படி ஏற்படுற அந்த காயங்களை ஆற்றிக்கிறதுக்கான வழியும் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ அந்த காயங்கள் அவங்க கூடவே வளர்ந்து அது புறையோடி போகும். புறையோடி போன காயங்களோடவே வளர்ந்து அவங்க அடல்ட்டும் ஆவாங்க. இந்த குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் கிடைக்காத காரணத்தால் இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை, நமக்கு திறமை பத்தலை, நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது, அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேலே அன்பே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. இதனால் என்னாகும்? அவங்களோட சுயமதிப்பு, சுயமரியாதை, தன்னம்பிக்கையெல்லாம் வளராமல் முடங்கி போகும். தாழ்வு மனப்பான்மையும் அவமானமும் டெவலப் ஆகும். இவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அவமானம் அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர் வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு வளர்கிற குழந்தைங்க கோடிபெண்டன்ஸாக டெவலப் ஆவாங்க. அந்த கோடிபெண்டன்சி முழுசாக டெவலப் ஆகி அடல்ட்ஹுட்டை ரீச் ஆகும்போது ஒரு சிலருக்கு எஸ்எல்டி, அதாவது செல்ஃப் லவ் டெஃபிசிட் டிஸார்டர் டெவலப் ஆகியிருக்கும். ஒரு சிலருக்கு என்பிடி, அதாவது நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் டெவலப் ஆகியிருக்கும். இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸும் சர்வைவல்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நச்சுகளும் கோடிபெண்டன்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்க தாங்கிறது உங்களுக்கு இப்போ புரியுது இல்லையா? எஸ்எல்டி இருக்கிற கோடிபெண்டன்ஸ் இந்த வலியோடவே வாழ பழகிக்கிறாங்க. சுய அன்பு, சுய மரியாதை, சுய மதிப்பு இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவாங்க. அவங்களோட இந்த நிலைக்கு அவங்களையே அவங்க பழி சொல்லிப்பாங்க. அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற மான்ஸ்டரை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக என்பிடி இருக்கிற கோடிபெண்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகி அவங்களோட அப்யூஸ்லேருந்து கிடைக்கிற அந்த வலியை அவங்களோட மான்ஸ்டருக்கு சப்ளையாக கொடுப்பாங்க. சுயத்தை பணயமாக்கி மற்றவங்கள மையமாக வச்சு டோட்டல் லைஃப்பையும் வடிவமைச்சுப்பாங்க. எஸ்எல்டி இருக்கிறவங்க தனக்குள்ளேயே சிறைப்பட்டு கிடப்பாங்க. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் செல்ஃப் டாக்ஸிக்காக இருப்பாங்க. இப்போது என்பிடி இருக்கிற கோடிபெண்டன்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள பணயமாக்கி இவங்களோட சுயத்தை மையமாக வச்சு டோட்டல் லைஃப்பையும் வடிவமைச்சுப்பாங்க. தன்னோட இந்த நிலைக்கு மற்றவங்கள பழி சொல்லுவாங்க. எஸ்எல்டி இருக்கிற கோடிபெண்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகி இவங்களோட வலியை அவங்க மேலே கடத்தி விட்டுட்டு இவங்க சுதந்திரமாக நடமாடுவாங்க. என்பிடி இருக்கிறவங்க ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் மற்றவங்களுக்கு இவங்க டாக்ஸிக்காக இருப்பாங்க. எஸ்எல்டி இருக்கிறவங்க என்பிடி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வலியை வாங்கிக்கிட்டு அந்த வலிக்குள்ளே சிறைப்பட்டு கிடப்பாங்க. என்பிடி இருக்கிறவங்க எஸ்எல்டி இருக்கிறவங்கள தன்னோட வலிக்குள்ளே சிறைப்படுத்தி வச்சுட்டு அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க. இதுதான் இந்த என்பிடி எஸ்எல்டி ரிலேஷன்ஷிப்போட சாராம்சம். இதிலிருந்து என்ன தெரியுது? நச்சுகளுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்குது, இமோஷ்னல் வூண்ட்ஸ் இருக்குது.
எமோஷ்னல் பெயினும் இருக்குது. ஆனால் அந்த இமோஷ்னல் பெயினை எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஹீல் பண்ணுறதுக்கான அந்த தைரியம் இல்லாமல் அந்த பெயினை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அடல்ட் ஆன பிறகு அவங்களோட லைஃப் பார்ட்னர் மேலே அந்த வலியை கடத்தி விட்டுடுறாங்க. ஆனால் இந்த நச்சுகள் எதனால் அவங்களோட இமோஷ்னல் வூண்ட்ஸை ஹீல் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? எதனால் அதை ஹீல் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? நார்சிசிஸ்ட் ஹீல் ஆகணும்னா அவங்களுக்கு நடந்த அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்களை அவங்க ப்ராசஸ் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இமோஷ்னல் வூண்ட்ஸுக்கான ஆணிவேரை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு நடந்த அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்களை எல்லாம் அவங்க உண்மைன்னு ஒத்துக்கணும். அதாவது அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாக்கெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம், அவங்களுக்கு இவங்க மேலே எப்போவுமே உண்மையான அன்பு இருந்ததே இல்லை அப்படிங்கிற இந்த ரியாலிட்டியெல்லாம் அவங்க ஒத்துக்கணும். ஆனால் இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதை யோசிக்கும்போதே அவங்க ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வலியிலிருந்தும் இன்செக்யூரிட்டியிலிருந்தும் தப்பிக்கிறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க மேலே அன்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு டெல்யூஷனை அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த டெல்யூஷனை விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. அந்த டெல்யூஷனலான ஃபேண்டசியான உலகத்துக்குள்ளே செக்யூர்டாக செட்டில் ஆகிடுவாங்க, தன்னைத்தானே சிறைப்படுத்திப்பாங்க. இந்த காரணத்தினால தான் நச்சுகள் அவங்களோட அப்யூசிவ் பேரண்ட்டை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களோட பேரண்ட் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்டை அவங்க ஐடியலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஐடியலைஸ் பண்ணி அவங்களோட கற்பனையில் அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற அந்த பேரண்ட்டை பற்றி தான் உங்ககிட்டையும் மற்றவங்கக்கிட்டையும் அவங்க சொல்லுவாங்க. ரியாலிட்டியை மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணுற பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ரியாலிட்டியை ப்ராசஸ் பண்ணால் அவங்களுக்கு மனசு வலிக்கும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணாமல் டினையல் மோடில் இருப்பாங்க. அவங்களோட எமோஷ்னல் வூண்ட்ஸும் ஹீல் ஆகாமல் அப்படியே இருக்கும். எஸ்எல்டி இருக்கிறவங்க அந்த இமோஷ்னல் பெயினோடவே வாழற மாதிரி என்பிடி இருக்கிறவங்களும் அந்த வலியோடவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எஸ்எல்டி இருக்கிறவங்க வலியை தேடிக்கிட்டு இருப்பாங்க, என்பிடி இருக்கிறவங்க வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்பிடி இருக்கிறவங்களுக்கு எம்பத்தி அப்படிங்கிற அந்த பச்சாதாப உணர்வு இருந்துச்சுன்னா அவங்களால மற்றவங்களை காயப்படுத்த முடியாது, இவங்களோட வலியை மற்றவங்க மேலே சுலபமாக கடத்த முடியாது. அவங்க பண்ண போகிற அந்த கொடூரமான செயலால் அவங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் அவங்களோட மூளை அதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்குது. மற்றவங்களோட உணர்வுகளையும் தேவைகளையும் உணர்றதுக்கு மூலாதாரமாக இருக்கிற அந்த பச்சாதாப உணர்வை அது சப்ரஸ் பண்ணுது. எம்பத்தி இல்லைங்கும்போது குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ரொம்ப சௌகரியமாக அவங்க நினச்சதையெல்லாம் அவங்களால செயல்படுத்த முடியும். என்பிடி ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கான முதல் கட்டமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்தி வீக் ஆகுது, டிமினிஷ் ஆகுது. அவங்களோட இமோஷ்னல் பெயின்லேருந்து அவங்களையே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் இந்த என்பிடியே டெவலப் ஆகுது. அந்த என்பிடி ட்ரேட்ஸை யூஸ் பண்ணி இவங்க பெயினை மேனேஜ் பண்ணுவாங்க. ப்ராப்பராக சொல்லணும்னா மிஸ்மேனேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ChatGPT கிட்ட போயிட்டு என்பிடியோட ட்ரேட்ஸை பற்றி கேட்டால் இதையெல்லாம் அது லிஸ்ட் அவுட் பண்ணும். பீயிங் டெல்யூஷனல், சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், சீக்கிங் அட்மைரேஷன், சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், செல்ஃப் சென்ட்ரிக் நேச்சர், லேக் ஆஃப் கமிட்மெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன், என்டைட்டில்மெண்ட், சுப்பீரியர் ஈகோ, ஹைலி கான்ஃபிடென்ட், ப்ரொஜெக்ஷன், அக்ரெஷன், இந்த மாதிரி கேரக்டர் ட்ரேட்ஸ் எல்லாம் அது லிஸ்ட் அவுட் பண்ணும். ஆனால் ChatGPT கிட்டேருந்து கிடைக்கிற இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்மளால் ஒரு தெளிவான புரிதலுக்கு வர முடியாது. இந்த ட்ரேட்ஸை எல்லாம் நம்ம மேலோட்டமாக படித்து பார்க்கும்போது நார்சிசிஸ்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு உணர்வுகளே கிடையாது, ப்ளஷருக்காக மற்றவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மான்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ட்ரேட்ஸ் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரீதியான காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உளவியல் காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போது நம்ம லைனாக பார்ப்போம். பீயிங் டெல்யூஷனல்,
இது எதுக்கு? ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு டெல்யூஷனலான வேர்ல்டை உருவாக்கி அதுக்குள்ளே சேஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். சுற்றி இருக்கிற மனுஷங்களை ரிலீஃப் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் இவங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லும்போது இவங்க ரொம்ப வேலிடேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. சீக்கிங் அட்மைரேஷன். அவங்கள பற்றின நல்லுணர்வு ஏற்படுற வகையில் அவங்க கூட இருக்கிறவங்க அடிக்கடி அவங்கள பற்றி புகழ்ந்து முகஸ்துதி பாடணும்னு ஆசைப்படுவாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இல்லைனா சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். ஒரு சிலர் ட்ரக் அடிக்ட் ஆகிடுவாங்க, ஆல்கஹால் அடிக்ட் ஆகிடுவாங்க. மரத்து போன நிலையில் இருக்கும்போது வலி தெரியாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போவாங்க. அடுத்து செல்ஃப் சென்ட்ரிக் நேச்சர். நான், என்னோட உலகம், என்னோட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. ஏன்னா செல்ஃப் சென்ட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களால் காயப்படாமல் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க. அடுத்து லேக் ஆஃப் கமிட்மெண்ட். பொறுப்புணர்ச்சி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இருப்பாங்க. ஏன்னா பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் செய்கிற தவறுகளுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி அவங்க பொறுப்பேற்றுக்கிற பட்சத்தில் அதையெல்லாம் திருத்திக்க வேண்டியதாக இருக்கும். அதை திருத்திக்கணும்னா அகெயின் அதுக்கான அந்த ட்ரெயிட்டுக்கான ஆணிவேர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அகெயின் அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இருந்தாலும் தப்பிக்கிறதுக்காக அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒதுங்கியே இருப்பாங்க. அடுத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். உறவுகளை தன்னோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. நான் நிம்மதியாக இருக்கணும்னா நான் நினைக்கிறபடியெல்லாம் நீ இருக்கணும், நீ தான் என்னோட வழியிலிருந்து என்னை விடுவிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட உறவுகளை நெருக்குவாங்க. இந்த டீலுக்கு ஒத்து வராதவங்க மேலே மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்குவாங்க. அடுத்து என்டைட்டில்மெண்ட். கடவுளில் இருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாரும் இவங்களுக்கு கடன் பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட்டோடு நடந்துப்பாங்க. அடுத்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை ஃபால்ஸ் சுப்பீரியர் ஈகோ அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போலியான ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணுவாங்க. வீக்னஸோட வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி தன்னை பலசாலியாக காட்டிப்பாங்க. அடுத்து கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு இதை சொல்லலாம். இயலாமைங்கிற அந்த வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அடுத்து ப்ரொஜெக்ஷன். இவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை யாராவது சுட்டி காட்டும்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி ட்ரிகர் ஆகும். ஸோ அது மறுபடியும் இவங்களுக்கு ஒரு வலியை உண்டாக்கும். அந்த வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குறைகளையெல்லாம் இவங்க மற்றவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அக்ரெஷன். இவங்களோட சுய ரூபம் வெளியே தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு தான் இவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பய உணர்வு இவங்களுக்குள்ள ஒரு தீராத வலியை ஏற்படுத்தும். அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கோவத்தை கவசமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோவத்தை யூஸ் பண்ணி இவங்களோட சுயரூபம் வெளியே தெரியாமல் பாதுகாப்பாங்க. இந்த ட்ரெய்ட்ஸுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது இல்லையா? இந்த ட்ரெய்ட்ஸ் எல்லாமே அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக உருவானது, தற்காப்புக்காக உருவானது. ஆனால் தற்காப்புக்காக அவங்க பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் எதிரில் இருக்கிறவங்களை காயப்படுத்துது. இந்த நச்சுகள் வெளி தோற்றத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுய உறுதியோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே செம்ம வீக்காக ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. எம்டினஸ், அதாவது வெறுமை. அப்புறம் ஏலியனேட்டட் ஃபீலிங், அதாவது மற்ற மனிதர்கள்கிட்டேருந்து வேறுபடுற ஒரு அந்நியமான மனநிலை, அர்த்தமற்ற வாழ்க்கை. இந்த உணர்வுகள் நச்சுகளோட மனசுக்குள்ளே ஆழமாக வேரூனி இருக்கும். இந்த உணர்வுகளால் ஏற்படுற மன வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதிகாரத்தையும் கட்டுப்பாடையும் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னடிக்வசி, அதாவது போதாமை அப்படிங்கிற உணர்வுனால் ஏற்படக்கூடிய அந்த வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கிராண்டியோஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. தன்னைத்தானே கடவுளாக நினச்சிப்பாங்க. அவங்களோட குறைகளை உள்ளுணர்ந்து பார்த்து திருத்திக்கிறதுக்கு பதிலாக டினையல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்களோட நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸை பார்த்து அவங்களே ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க.
அந்த அன்னீசினஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அதையெல்லாம் மற்றவங்க மேலே கடத்தி விட்டுடுவாங்க. அவங்களோட நடத்தையால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்களோட அந்த தவறான நடத்தையை நியாயப்படுத்துவாங்க. இதையெல்லாம் எப்படி இவங்களால் இவ்வளோ சர்வ சாதாரணமாக பண்ண முடியுதுன்னு கேட்டால், அவங்களுக்குள்ளே இருந்த அந்த எம்பத்தியை கொன்று புதைச்சிட்டு அதை உரமாக்கி தான் இந்த என்பிடி டெவலப் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த எம்பத்தி உயிரோடு இல்லாத காரணத்தினால இவங்களால் இதையெல்லாம் ரொம்ப சுலபமாக செய்ய முடியுது. எம்பத்தி இல்லாததால் மற்றவங்களோட உணர்வுகளையும் தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அவசியமே இவங்களுக்கு ஏற்படாது. எம்பத்தி இல்லாததால் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க வேண்டிய கிவ் அண்ட் டேக் கான்செப்டை இவங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. இதில் என்பிடியோட பியூட்டி என்ன தெரியுமா? அது ரொம்ப சாமர்த்தியமாக தனக்கு சாதகமான அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை தான் உருவாக்கியிருக்கு. என்பிடியோட பேசிக் ட்ரெய்ட் என்னது? செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூட். அந்த செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூட்னால அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் எம்பத்தி அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் எம்பத்தி மட்டும்தான் டெமினிஷ் ஆகிருக்கு. செம்ம ஸ்மார்ட் இல்லை? ஸோ நார்சிசிஸ்ட்டுக்கு செல்ஃப் எம்பத்தி இருக்குது. அவங்களுக்குள்ள சுய பச்சாதாபம் நல்லாவே வேலை செய்யும். சுய பச்சாதாபம், இந்த செல்ஃப் எம்பத்தி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களோட இமோஷனல் பெயினை அவங்களால நல்லாவே உணர முடியும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் எம்பத்தி இல்லாததால் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த எம்பத்தியை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த எக்ஸ்டர்னல் எம்பத்தி இல்லாத காரணத்தினால தான் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற நல்லதையெல்லாம் அவங்க தப்பான கோணத்திலேயே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்களே இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அவங்களால வலியை உணரவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நார்சிசிஸ்டிக் இன்ஜுரி க்ரியேட் ஆகும்? அவங்களோட நார்சிசிஸ்டிக் இமோஷன்ஸுக்கு ஏற்படுற அந்த வூண்டை தான் நார்சிசிஸ்டிக் இன்ஜுரின்னு சொல்கிறோம். எப்படி பார்த்தாலும் அது இமோஷனல் இன்ஜுரி தானே, இமோஷனல் வூண்டு தானே. இதில் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த இமோஷனல் வூண்ட்ஸை அவங்க டீல் பண்ணுற விதம் ரொம்ப தப்பாக இருக்குது. பட் நான் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால இவங்க இதையெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னும் நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்களோட தற்காப்புக்காக அவங்க தெரிஞ்சே தான் இதையெல்லாம் பண்ணுறாங்க. என்பிடியோடு சேர்த்து சோஷியோபத்திக் ட்ரெய்ட்ஸ், அதாவது இந்த ஏஎஸ்பிடி ட்ரெய்ட்ஸும் கலந்து டெவலப் ஆகி இருந்ததுன்னா அவங்க இதையெல்லாம் ரொம்ப ப்ரீ பிளான்டாகவே பண்ணுவாங்க. இந்த ஏஎஸ்பிடி ட்ரெய்ட்ஸ் இல்லாதவங்க, வெறுமனே பெத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்டாக இருக்கிறவங்க இதையெல்லாம் இம்பல்சிவாக பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸார்டரோட கைடன்ஸில் இவங்க அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் இதோட கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பேட் பிஹேவியர்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்க இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லாததுனால தொடர்ந்து இதுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. எந்த ஒரு பாசிட்டிவான மாற்றத்துக்கும் தன்னை உட்படுத்திக்காமல் இப்படியே இருந்துக்கணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸை அவங்க எடுக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட பெயினை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் அவங்களுக்குள்ள இந்த என்பிடி டெவலப் ஆகியிருக்கு. NPD is a defense mechanism which has been developed to manage their own emotional pain. ஆனால் அவங்களோட தற்காப்புக்காக அவங்க உருவாக்கி இருக்கிற இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவங்களையே அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் தயாராகவே இருக்க மாட்டாங்க. வலியிலிருந்து தப்பிக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க தொடர்ந்து இந்த முட்டாள்தனத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நார்சிசிசம் பற்றின கம்ப்ளீட் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பர்டீஸும் இருக்கிற சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட் நிறைய பேர் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் அவங்கக்கிட்டேருந்து உணர்வு ரீதியாக உங்களால் விலகி இருக்க முடியும். உங்களை காயப்படுத்திக்காமல் அவங்கக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஃபிஷியன்சியெல்லாம் பில்ட் பண்ண முடியும். அவங்க மேலே வெறுப்பையும் கோவத்தையும் மன வருத்தத்தையும் வளர்த்துக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களுக்கான தீர்வை கொடுக்கும். செல்ஃப் டவுட்ஸை கிளியர் பண்ணும், உங்களோட ஹீலிங் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணும், மன நிம்மதியை கொடுக்கும், செல்ஃப் லவ் டெவலப் ஆகும்.
அவங்க கூட தொடர்ந்து உறவு வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கே இந்த புரிதல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க கூட தொடர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அவங்க கூட வாழறதுக்கான பக்குவம் டெவலப் ஆகும். அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் விலகி போகிறதுக்கான பக்குவம் டெவலப் ஆகும். இந்த புரிதல் நீங்கள் தேடிட்டு இருக்கிற க்ளோஷரை உங்களுக்கு கொடுக்கும். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிறவங்க மேலோட்டமாக ஒரு சில வீடியோஸை பார்க்கறதுனாலையும் கூகுளில் சர்ச் பண்ணி நார்சிசிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலையும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.